ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 359 நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கு. இப்ப நிலைமை இன்னுமே மோசமாயிட்டு இருக்கு. இஸ்ரேல் இப்போது ஏமன்ல கடுமையான ஒரு தாக்குதலை பண்ணியிருக்காங்க. மறுபக்கம் சிரியாலையும் செய்திருக்காங்க. ஒரே நேரத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, லெபனானை தாக்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏமன், சிரியான்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே இலக்குகள் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது இல்லாம ஒரு ஹெலிகாப்டர் வேற வெடிச்சிருக்குது. இன்னும் நிறைய தகவல் வந்திருக்கு. அனைத்தையும் ஒரு தொகுப்பா பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் காசாவில் பார்த்துடலாம். காசாவை பொறுத்தளவுக்கு அங்கேயும் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அதிகமான தாக்குதல்கள் வெளியே தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா காசாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் படி பார்த்தா நேற்றைய தினமும் ஒரு 10 பேரெல்லாம் அங்கிருந்து ஷஹீத் ஆயிருக்காங்க. அங்கேயும் பதில் தாக்குதல்லாம் சைட் பை சைடு போயிட்டு தான் இருக்குது. மறுபக்கம் வெஸ்ட் பேங்க்ல பார்த்தா அங்கேயும் அவங்களுடைய வேலையை காமிச்சிட்டு தான் இருக்கிறாங்க இஸ்ரேல் ராணுவம். அங்க மட்டுமே 17 பேர்த்த நேற்று ரமலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலேருந்து மட்டுமே கைது பண்ணியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து அங்கிருந்து கைது பண்றது இவங்களுடைய வழக்கமாகவே இருந்துட்டு இருக்கு. அதுல நேற்று ஒரு இடத்துல மட்டும் சோதனை பண்ணி 17 பேர்த்த கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படியே நம்ம இஸ்ரேல் பக்கமே வந்துடலாம். இஸ்ரேல் நேற்று மட்டுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஒரு பக்கம் லெபனான்ல தொடர்ச்சியான தாக்குதல் நிறுத்தவே கிடையாது. அதுவும் பெய்ரூட்டை குறி வச்சு பல இடங்கள்ல தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட வெளியேற விடாம, அதுக்கான டைம் கூட கொடுக்காம இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, சவுத் லெபனான தான் நாங்க தாக்க போறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, தலைநகரத்துக்கே தாக்குதலை ஷிஃப்ட் பண்ணி முழுசு அங்கதான் இப்ப நேத்து முந்தா நேத்துல முழுமையா தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு எப்பயுமே இஸ்ரேல் ஒரு தாக்குதலை செய்யறாங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவங்க செய்யற தாக்குதலை நியாயப்படுத்துற மாதிரியான ஒரு சில வீடியோக்கள் வரும். அதாவது எல்லா பில்டிங்கையுமே காமிச்சு பெய்ரூட்ல இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் கீழே ஃபுல்லா டனல்ஸ் இருக்குது. அதே மாதிரி சவுத்து ஃபுல்லா எப்படி இருக்குன்னா, லெபனான்ல கீழே டனல்ஸ் இருக்கு. அதனால நாங்க பெய்ரூட்டு சவுத்து இது இரண்டையுமே நாங்க அடிக்க போறோங்கிற மாதிரி காமிச்சிட்டு, இங்க இலக்குகள்லாம் இருக்குது, இதுல இருந்து இவ்வளவு தூரத்துல இப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆயுத கிடங்கு, இதெல்லாம் அவங்களுடைய தலைமையகம், இங்கெல்லாம் அவங்களுடைய படைகள் இருக்கு, இங்கதான் அவங்க ஆர்மியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய இடத்த லெபனான்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா குறி வச்சுட்டு அந்த இடத்துல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே அந்த இடத்துல இல்ல அது எல்லாமே இருக்குதா அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா காசாவில் பொதுமக்களை தாக்கும் போதெல்லாம் இதே விஷயத்தை தான் சொன்னாங்க. ஆனா லெபனான்ல தலைவர்கள் கொல்லப்பட்டுட்டு இருக்காங்க. அங்கேயும் இடங்கள் இலக்கு வைக்கப்பட்டுட்டு இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏவுகணை வரக்கூடிய இடத்த தான் நாங்க குறி வச்சிருக்கோங்கிறாங்க, ஆயுதங்களை தான் நாங்க அழிச்சிட்டு இருக்கோங்கிறாங்க. தாக்குதல் வரக்கூடிய ஏரியாவே இவங்க குறி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது உண்மையா இருந்தா இந்நேரம் அங்கிருந்து தாக்குதல் வர்றது நின்றுக்கணும். ஆனா அங்கிருந்து தொடர்ச்சியா வேண்டிய தாக்குதல்கள் வளமையாக வந்துட்டு இருக்கு. அதுலயும் நேத்து பார்க்கும்போது பல இடங்கள்ல இஸ்ரேல்ல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நம்ம முந்தா நேத்தே சொல்லியிருந்தோம், மெட்டுரா பகுதியில ஒரு வழிக்கு மேல பண்ணி எடுத்துட்டாங்கன்ட்டு. அந்த மாதிரி பார்க்கும்போது நேத்தும் பல பகுதிகள் ஒரு 10-15 லிஸ்டே கொடுக்குறாங்க லெபனானுடைய போராளி குழுக்கள். அதை பார்த்தா இஸ்ரேல் தரப்புல அவங்களுடைய சேனல்லே ஒரு 3/4 பகுதியாவது அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனா உயிரிழப்புகள் என்ன ஆச்சு அப்படிங்கிறதை அவங்க அறிவிக்கிறதே கிடையாது. இடம் தான் அழிஞ்சிருக்கிற மாதிரியும், அங்க இருக்கக்கூடிய காடுகள் பற்றி எறிகிற மாதிரியும், தளங்கள் தாக்கப்பட்ட மாதிரியான வீடியோக்கள் தான் வெளியே வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நேத்து வரையும் லெபனான் இஸ்ரேலா இருந்தது. அப்படியே மாறி என்ன இருக்குன்னா, நேற்றைய தினம் சிரியால தாக்கியிருக்காங்க. நம்ம சொல்லிட்டே இருக்கோம், ஒரு 3 நாளாவே சிரியா அவங்க குறி வச்சுட்டு இருக்காங்க. அதுவும் சிரியாவுக்கும் லெபனானுக்கும் நடுப்பட்ட இடம் இருக்கு பாருங்க. அந்த இடத்துலதான் என்ன பண்றாங்கன்னா, சிரியாவில இருந்து லெபனானுக்கு ஆயுதங்களை கொண்டு வராங்க, உதவிகள் செய்யறாங்க, படைகள் வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த நடுவுல இருக்கக்கூடிய இடம் ஃபுல்லா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ட்ரோன் அனுப்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க பார்த்தா கடுமையான ஒரு தாக்குதலை பண்ணியிருக்காங்க. அதுல நேத்தும் ஒரு முக்கியமான கமாண்டர் கொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புல இருந்து அறிவிக்கிறாங்க. ஆனா இது இன்னுமே மற்ற தரப்புல இருந்து காசாவில இருந்து அதை உறுதி செய்யல. ஏன்னா காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களுடைய முக்கியமான ஆட்கள்லாம் அங்க இருக்கிறாங்க. காசாவில் இருக்கக்கூடிய ஆட்கள், லெபனான்ல இருக்கக்கூடிய ஆட்கள், ஈராக்ல இருக்கவங்க, ஈரான்ல இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே தான் அந்த இடத்துல சிரியால இருந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க இன்னும் உறுதிப்படுத்தல. ஆனா அந்த இடத்துல நேத்தும் ஒரு தாக்குதல் நடந்ததாக சொல்லப்படுது. இது எல்லாத்துக்கும் மேல ஈரானுக்கும் ஏமனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆள், அதாவது அவங்க இணைக்கக்கூடிய ஆள். ஏமன்ல தனியா குரூப் இருப்பாங்க, ஈரான்ல தனியா குரூப் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேத்துக்கு நடுவுல ஒரு கனெக்ஷன் இருப்பாங்கல்ல, கம்யூனிகேஷன் பண்றதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இருப்பாங்க. அவங்க மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க இன்ஃபர்மேஷனை கொண்டு போயிட்டு இருப்பாங்க, கலந்து பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அப்துல் காசிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அவரை நாங்க இலக்கு வச்சு தாக்கி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் பரவிட்டு இருக்கு. இன்னும் அதை
ஏமன் தரப்புல இருந்தோ இல்லை ஈரான் தரப்புல இருந்தோ அஃபீஷியலா அறிவிக்கல. அவங்க வந்து அதை பத்தி பேசவே இல்லை. நம்ம அதை பத்தி பேசினா அதை நம்ம பின்னாடி சொல்லலாம். ஆனா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து அவங்க டிராவல் பண்ணும்போது, கரெக்டா ஈரானுக்கு வந்து அவங்க டிராவல் பண்ணும்போது நடுவுலயே வந்து அவங்களோட ஹெலிகாப்டர் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அதுல அவங்க இறந்ததாகவும் ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. ஆனா அது வந்து இதுவரையுமே வதந்தியாகத்தான் இருந்துட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அது உண்மையா அப்படிங்கிறதை வந்து அறிவிக்கலாம். ஆனா வந்து என்ன தெரிய வருதுன்னா, அந்த இடம் எல்லாத்தையுமே அவங்க இலக்கு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. எல்லாத்தையும் ஒரு பக்கம் விட்டுட்டு அப்படியே ஏமனுக்கு போனா, ஏமன்ல இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை எண்ணெய் கிணறுகளை வந்து குறி வச்சு, அங்க இருக்கக்கூடிய ஒரு போட்டு அதுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய எண்ணெய் நிலையத்தை தான் குறி வச்சு இதுக்கு முன்னாடி தாக்கியிருந்தாங்க. ஏமன்ல இஸ்ரேல் வந்து தாக்குதல் செஞ்சாங்க. இந்த தடவை மீண்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இடம் அதை சுத்தி இருக்கக்கூடிய பல இடத்த குறி வச்சு தாக்கியிருக்காங்க. இஸ்ரேல் இதுக்கு முன்னாடி தாக்கும் போது கூட ஒரு இடத்த தான் குறி வச்சு தாக்குனாங்க. அதுவே ஒரு 3 நாளைக்கு அந்த எண்ணெய் நிலையமே எரிஞ்சிச்சு. எண்ணெய் நிலையத்துல வந்து அடிச்சுட்டா அவ்வளவுதான். எண்ணெய் கரண்ட்டுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு தடவை தாக்கப்பட்டுட்டா அது பாட்டு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆயுத கிடங்குகள் இதெல்லாம் என்ன ஆகும்னா ஓயாது. அது முழுசா தீர்ற வரை எரிஞ்சுதான் அணைக்க முடியும். அதுவரை நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அணைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை, ஆனா ஒரு இடம் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 4-5 பிளேஸை குறி வச்சு இஸ்ரேல் வந்து தாக்குதல் பண்ணியிருக்கிறதாக நேற்று தினம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து அப்பவே வந்து ஏமன்ல இருந்து என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க தாக்குதல் பண்ணது என்னமோ உண்மைதான், ஆனா எங்களுக்கு சேதமும் இருக்குது, ஆனா அதிகமான இடம் காலி இடத்தை தான் நீங்க குறி வச்சு தாக்கியிருக்கீங்க அப்படிங்கிறதை வந்து இப்ப ஏமன் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தாக்கப்பட்ட போது அவங்க ஒரு பெரிய எண்ணெய் கிணறையே வந்து குறி வச்சு தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அது 2-3 நாள் ஆச்சு அணைக்கிறக்கே. அதோடைய வீடியோலாம் வெளியே வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அவங்க சொல்லியிருக்காங்க தாக்குதல் நடந்திருக்கு, அதுல அதிகமான இடம் வந்து காலி இடம் தான், எங்களுக்கு பெரிய இழப்புகள் இல்லை, ஆனா நாங்க உங்களுக்கு இதுக்கு பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டு இப்ப ஏமனுடைய தரப்புல இருந்து ஸ்போக்ஸ்மேன் வந்து இப்ப அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அப்ப ஏமன்லயும் ஒரே நேரத்துல தாக்குதல் எடுத்திருக்காங்க. மறுபக்கம் சிரியாலையும் தாக்குதல் 2 நாளா பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம ஈரான் பக்கமும் வந்து வம்பை இழுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதனாலதான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது, ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே சொல்றாங்க, இப்ப நஸ்ருல்லா அவர்களெல்லாம் இவங்க தாக்குனது எதுக்காகன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது அப்படியே வந்து ஈரான் பக்கம் இந்த யுத்தத்தை திருப்புவதற்காகத்தான். ஈரானை உள்ள இழுத்துடணும். ஈரான் ஏதாவது ஒரு கட்டத்துல இதுக்கு மேல பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து உள்ள வந்துடணும். வந்துட்டாங்கன்னா அமெரிக்கா ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த விஷயத்துல ஈரான் உள்ள வந்தா நாங்க வருவோம்னு இருக்காங்க. ஈரான் வராத வரை அவங்க வரமாட்டாங்க. லெபனான் வந்தாலும் சரி, வெஸ்ட் பேங்கே வந்தாலும் சரி, காசால வந்து தாக்குதல் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க, ஈராக்ல செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க, ஏமன்ல செஞ்சுட்டு இருக்காங்க. எது பண்ணாலும் சரி, ஏமன் எப்ப உள்ள வந்தாங்களோ அப்பயே அமெரிக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் உள்ள போயிட்டு அங்க அவங்களை தடுக்கிறதுக்கான முயற்சியை பண்ணாங்க. அது தோல்வியான முயற்சியா இருந்தாலும் எப்ப அமெரிக்கா உள்ள வந்தாங்கன்னா ஏமன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்தாங்க. அதே மாதிரி ஈரான் உள்ள வந்தா நேரடியாக அங்க வந்து கடல்ல, இங்க வந்து பார்த்தா நேரடியாக இஸ்ரேலுக்குள்ள நுழையிறதுக்கு வந்துருவாங்க. நேரடியா வந்து அது ஈரான் விசஸ் அமெரிக்கான்னு மாறிடும். இது அப்படியே வந்து இஸ்ரேலும் பாலஸ்தீனமாக இருக்காது. இனி இஸ்ரேல் விசஸ் பாலஸ்தீனம், இஸ்ரேல் விசஸ் காசான்னு போகிறதெல்லாம் போய் இது வேற மாதிரி போய் அப்படியே வந்து அந்த விஷயங்கள் முடிச்சு கடைசிய சமாதானம் அப்படி இப்படின்னு போய் முடிச்சு விட்டுருவாங்க. அதுல வந்து பார்த்தா பாலஸ்தீனத்துடைய சுதந்திரத்தை பத்தி பேச்சே வராது. அதுதான் வந்து இஸ்ரேலுடைய இப்ப குறிக்கோளா இருக்கு. அதனால ஈரானை வம்பை இழுக்கிறதுக்காகத்தான் இத்தனை வேலையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பல நாடுகள் சொல்றாங்க இப்ப இந்த யுத்தத்தை வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே மத்திய கிழக்கு முழுவதும் பரப்புறதுக்காக தான் இஸ்ரேல் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கா உள்ள கொண்டு போறதுக்காக தான் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நிறுத்துறதுக்கான யுத்தமே கிடையாது. சும்மா அமெரிக்கா அப்பப்ப நீங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, நாங்க சமாதானத்தை விரும்புறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இன்னொரு வார்த்தை, இஸ்ரேல் தொடர்ந்து அடிச்சாலும் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தா நாங்க உள்ள வந்துருவோம், நாங்க தாக்க ஆரம்பிச்சிருவோம், நாங்க அவங்களுக்கு உதவி செய்வோம், நாங்க அவங்க கூட துணை நிக்கிறோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த 4-5 நாட்களாகவே முதல் நாள் லெபனானுடைய பேஜர் தாக்குதல் ஆரம்பிச்சு அந்த விஷயத்தை ஜோ பைடன், கமலா ஹாரிஸ், ட்ரம்ப் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அரசியலே இவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லக்கூடிய வார்த்தையில தான் அடங்கி இருக்குது. அப்படிங்கறதுனால நேற்றைய தினம் கூட வந்து ஜோ பைடன் தரப்புல இருந்து இது சொல்லப்பட்டிருக்கு, நாங்க வந்து இஸ்ரேல் கூட துணை நிற்போம், இஸ்ரேலை யார் அடிச்சாலும் சரி, இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை வந்தா நாங்க வந்துருவோம் அப்படிங்கறத நேற்றைய தினம் கூட சொல்லியிருக்காங்க. அதனால அமெரிக்கா வந்து உள்ள வரணும் அப்படிங்கறத இஸ்ரேல் விரும்புது, நெத்தன்யாகு விரும்புறாரு. அதுக்கு ஈரானை உள்ள கொண்டு வந்துடணும். இப்ப லெபனான் வர்றது மட்டும் முக்கியம் இல்ல, ஈரானை கொண்டு வரணுங்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலதான் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க, இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஈரான் இப்போ உள்ள வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதே சொல்றாங்க. ஆனா நம்ம பார்க்கும் போது நம்ம வீடியோ கிடையாது, யார் வீடியோ வேணா எடுத்துக்கோங்க, எந்த நியூஸ் சேனல் கூட போய் பாருங்க,
இந்த விஷயத்தை பத்தி பேசுறவங்களுடைய கமெண்ட்ல எல்லாம் ஈரான் சும்மா தான் இருந்துட்டு இருக்கு, அவங்க பயந்துட்டாங்க, அவங்க பதுங்கிட்டாங்க, அவங்க ஒரு வெத்து வேஸ்ட்டு, அவங்க வரவே மாட்டாங்க, அவங்க உசுப்பேத்தி விட்டு லெபனானை மாத்தி விட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. வெளிப்படையா பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரியும். ஏன்னா ஈரான் என்ன சொன்னாங்க, நாங்க இருக்கிறோம் நீங்க போங்கங்கிற மாதிரி தான் வந்து நம்பிக்கையை கொடுத்தாங்க. ஈரானுடைய கட்டளைக்கு இணங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நஸ்ருல்லா அவர்களாகட்டும் அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்களாகட்டும் தடுத்தாங்க, எதிர்த்தாங்க, எல்லாமே நமக்கு தெரியும். இப்போவும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆட்களை கொடுக்குறாங்க. ஈரான் தரப்புல இருந்து ஐஆர்ஜிசி படையவே அனுப்பிடுறாங்க. அது இல்லாம ஆயுதத்தை கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. இது இல்லாம தேவையான உதவிகளை எல்லாத்தையுமே வந்து இந்த பிரச்சனை வந்த போது, தாக்குதல் வந்த போது ஈரானுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. எல்லா விஷயத்தையும் செஞ்சாங்க. பத்தாவதுக்கு ரஷ்யா மூலமாக வரக்கூடிய ஆயுதங்கள், அங்கிருந்து வரக்கூடிய உளவு தகவல்கள்னு சொல்லிட்டு ஈரானுக்கு வந்து சைனா ரஷ்யா ஃப்ரெண்டுனா அங்கிருந்து வாங்கிடுறாங்க. இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இத்தனையும் பண்ணிடுறாங்க. எல்லாமே பண்ணதுக்கப்புறம் ட்ரைனிங் கூட கொடுத்துட்றாங்க. ஆனால் நேரடியாக இறங்குவோம்னு சொன்ன ஈரான் இப்போ இறங்குற நிலைமையில இல்லவே இல்லை. அப்படி இறங்குறது வந்து நல்லதும் இல்லை. அது வந்து நிலைமை இன்னும் மோசமாக போகும் அப்படிங்கிறதை ஆய்வாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. இப்போ நிலைமை இப்படிதான். எப்படியெல்லாம் வந்து யாரெல்லாம் இழுத்து விடலாம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் முடிவு பண்ணி எல்லா பக்கமும் ஒரே நேரத்தில் 4 முனைகளில் 5 முனைகளில் தாக்குதல் போய் கொண்டிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நிலைமை இன்னுமே மோசமாக தான் போகும். கண்டிப்பாக வந்து யாரை உள்ள இழுத்து விடலான்னு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏமன் இதுக்கு வந்து இன்னைக்கு அடிச்ச அடிக்கு வந்து பதிலடி கண்டிப்பாக கொடுப்பாங்க. இறைவனே போதுமானவன். நம்ம அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்.